Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 32:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மன்னிப்பிலே உங்களை நீங்களே மன்னிப்பது மூன்றாவது வகையாகும். அநேகர் துக்கத்தோடும் கர்த்தரின் பாவங்களை மன்னித்தாரா அல்லது மன்னிக்கவில்லையா என்பது தெரியவில்லை. இரட்சிப்பின் சந்தோஷம் என் உள்ளத்தில் இல்லை. திடீரென்று மரண பயம் என்னை சூழ்ந்து கொள்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கிறார்கள். வேறு சிலர் தங்களை தாங்களே மன்னிக்க முடியாதபடி நான் பெரிய பாவம் செய்துவிட்டேன், எனக்கு மன்னிப்பே இல்லை என்கிறார்கள். சிலரை கர்த்தர் மன்னித்திருந்தாலும் கூட அந்த மன்னிப்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. தங்களை பாவிகளாகவே தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை மனதார நேசித்தான். அவளை திருமணம் செய்வதற்கு அவனுடைய பெற்றோர் சம்மதிக்கவில்லை. அவர்கள் அந்த பையனுக்கு வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அவன் விரும்பின பெண்ணால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள். அது முதல் அந்த வாலிபன் பிரமை பிடித்தவனை போலானான். தன் குற்றம் மன்னிக்க முடியாதது என்று அவனே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்பிரச்சனையை கர்த்தர் பாதத்தில் வைத்து ஜெபிக்க தவறினான். அவனுக்கு தன்னை தானே மன்னிக்க முடியவில்லை. சிலருடைய விஷயத்தில் சாத்தான், நீ இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்க மகா பரிசுத்தரான தேவன் உன்னை மன்னித்து விட்டார் என்று நினைப்பதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டு குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். பழைய சிந்தனைகளை களைந்து போட்டுவிட்டு பரலோக சிந்தையால் தன்னை நிரப்பிக் கொண்டார். அவர் சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி இருக்க, அவருடைய இரக்கங்கள் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்க, பழைய பாவங்களை நினைவில் கொள்ளாதிருங்கள். மீண்டும் குற்ற மனசாட்சிக்கு ஒருபோதும் இடம் கொடாதிருங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஜீவியம் செய்ய வெற்றியோடு உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க கல்வாரியின் நாயகனுடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒரு மனிதனின் பாவ தோஷத்தை எப்படி கர்த்தர் மன்னிக்கிறாரோ அதுபோல மனிதனும் சக மனிதர்களை மன்னிக்க முன்வர வேண்டும். இதில் அவன் தவறும்போது அவனது ஆத்துமாவுக்குள் பாவமானது விஷம் போல ஏறி அவனை நித்திய வேதனைக்குள்ளே இழுத்து செல்லுகிறது. வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு குடியானவனுக்கு மரண நேரம் வந்தது. போதகர் வரவழைக்கப்பட்டார். அவன் மனைவி, பிள்ளைகள் யாவரும் படுக்கையை சூழ நின்று கொண்டிருந்தார்கள். போதகருக்கு அந்த குடியானவனை பற்றி நன்றாக தெரியும். அவனுக்கும் அவன் அயலானுக்கும் இடையே வயல் நிலத்தை பற்றி பல ஆண்டுகளாய் சண்டை நடந்து கொண்டு வந்ததை அந்த போதகர் அறிவார்.
எனவே போதகர் மெதுவாய், ஐயா, நீங்கள் உங்கள் அயலானை மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் மட்டுமே தூய்மையான மனசாட்சி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நான் எப்படி அவனை மன்னிக்க முடியும்? என் நிலத்தில் 1/2 ஏக்கரை அவன் அபகரித்து கொண்டானே என்று பொங்கினான் குடியானவன். நீங்கள் மன்னித்தால் இந்த 1/2 ஏக்கர் நிலத்திற்கு பதிலாக 1000 ஏக்கர் நிலத்தை கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் தந்தருளுவார். மன்னிக்காவிட்டால் நரகத்தில் அல்லவா நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றார். குடியானவன் தன் மகனை அழைத்தான். மகனே, நான் அயலானை மன்னித்து விடுகிறேன். இல்லாவிட்டால் நான் நரகத்திற்கு தப்ப முடியாது. ஆனால் நீ மன்னிக்காதே. நீ பலசாலி. அவனை 2இல் 1 பார்த்துவிடு என்று சொன்ன அவன் போதகரிடம் திரும்பி, நான் அயலானை மன்னித்து விட்டேன். பரலோகத்தில் எனக்கு 1000 ஏக்கர் நிலம் கிடைக்குமா என்றான். மரண நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். பூமியை விட்டு கடந்து போகும்போது பூரண சமாதானத்துடனும் பூரண சந்தோஷத்துடனும் கடந்து செல்லும்படி உங்களுடைய உள்ளம் மன்னிப்பை நாடட்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கும்போது மன்னிப்பின் சிந்தை உங்களுடைய உள்ளத்தை நிரப்பியிருந்தால் பிசாசோ அல்லது எந்த தீய சக்தியோ உங்களுக்கு தீங்கிழைக்கவே முடியாது. உங்களுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல மாறிவிடும். அப்படித்தானே ஸ்தேவானின் முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய ஜெபத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்றும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று எழுதியிருப்பதை காண்கிறோம். பாருங்கள், இந்த ஜெபம் ஒரு நிபந்தனையின் ஜெபமாகும். நீங்கள் மன்னித்தால்தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிக்கிற மாட்சிமையை கிறிஸ்துவினிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மன்னிக்கிற தெய்வீக குணத்தினால் உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் இரட்சகரே, நான் மனம் திரும்புவதற்கு எனக்கு உதவும். பாவம் மற்றும் தீய பழக்கங்களின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தருளும். நீர் எவ்வளவு அன்போடு இந்த உலகத்தில் வந்து பாடுகளின் மத்தியில் வாழ்ந்து சிலுவையிலே உம்மையே அர்ப்பணித்தீரே. இதை நான் உணர்ந்து என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறேன். இன்று என்னையும் உம் தூய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கும். உம்மை போல பாவமற்ற வாழ்வு வாழ பலன் தந்து என்னோடு என்றென்றும் தங்கியிரும். என்னில் ஒரு பாவமும் இல்லாதபடி எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பி ஆசிர்வதியும். தீய சக்திகள் என்னை தொடாதபடி என்னை சுற்றிலும் உம்முடைய அக்கினி வேலியிட்டு பாதுகாத்து கொள்ளட்டும். பிசாசின் தலையை உமது காலின் கீழே நசுக்கி அருளும். நீர் சிலுவையில் பெற்ற ஜெயத்தை எனக்கும் தந்து என்னை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.